என்னோட பேரு தேவி முருகன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் மும்பை ஸ்கூலுடைய இன்ஃபர்மேஷனும் மும்பையில் என்னென்ன நியூ திங்ஸ் இருக்கு, மும்பையில் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சாப்பாடை உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போறேன். மும்பையில் வந்து ப்ரீ பிரைமரி, பிரைமரி அப்புறம் செகண்டரி இருக்கு. ப்ரீ பிரைமரியில் வந்து நர்சரி டு ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி 3 கிளாஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீ கேஜி, யூகேஜி, எல்கேஜின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நர்சரி தான் இங்கே சொல்லுவாங்க. ஏஜ் கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அட்மிஷன் 2023 பிறந்த பசங்களுக்கு நர்சரியில் அட்மிஷன் தராங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2.5 வயசு முடிஞ்ச உடனே நம்ம டைரெக்டாக கொண்டு போய் அட்மிஷன் போட்டோம்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 2023 பிறந்த January 1 to January 31 அந்த பசங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அட்மிஷன் போடுறவங்க வந்து இப்போ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைமரி பார்க்கலாம். பிரைமரி வந்து 1 to 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரைமரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5th to 10th வரைக்கும் செகண்டரின்னு சொல்லுவாங்க. இங்க மும்பைல கிளாஸ் ஸ்கூல் டைமிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 7:30 to 12:30 வரைக்கும் இருக்கும். செகண்டரிக்கு வந்து 7 o'clock இருந்து அவங்களுக்கு 12:30 வரைக்கும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல வந்து மும்பைல இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ப்ரீ பிரைமரி அந்த பசங்களுக்கு 7 o'clock இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock கிடையாது. அந்த பசங்களுக்கு 8:30க்கு மேலே தான் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே மும்பையில் வந்து அதிகமாக குளிர் மழைனா இருக்குல்ல, அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக மும்பையில் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ செகண்டரிக்கு காலையில் நடந்தால் பிரைமரிக்கு வந்து மதியம் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு 7 o'clock டு செகண்டரிக்கு 7 o'clock டு 12:30 வரைக்கும் இருந்தால் இந்த பிரைமரி பசங்க அதே ஸ்கூலில் 1 o'clock டு 5:30 வரைக்கும் இருப்பாங்க. 6 o'clock அது வந்து சம்டைம்ஸ் டைம் சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு ஸ்டேட் போர்டுக்கும் ஐசிஎஸ்சி போர்டுக்கும் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும். செகண்ட் வந்து மராட்டி கம்பல்சரி, அவங்க ஸ்டேட்டுனால கம்பல்சரி இருக்கும். ஐசிஎஸ்சி போர்டுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும். அடுத்து ஹிந்தி, சயின்ஸ், எஸ்எஸ், மேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம சிபிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, கம்பல்சரி வந்து அவங்களுக்கு மராட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து கிரேட்ல போயிடும். அடுத்து சயின்ஸ், மேக்ஸ், எஸ்எஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட் போர்டும் ஐசிஎஸ்சியும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஐசிஎஸ்சி போர்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ரொனவுன்சியேஷன், இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனுக்காக பார்க்குறாங்க. அடுத்து வந்து சிபிஎஸ்சி போர்டு தான் ரொம்ப டஃப்பான சிலபஸ். அவங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டு தான் டஃப்பான சிலபஸ்ன்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து நர்சரியிலேருந்து படிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஃபீஸை பற்றி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நெட்லேயே செக் பண்ணிக்கோங்க. அதே ஸ்கூல் ஃபீஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. முன்ன பின்ன 10 to 15,000 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம எந்த ஸ்கூலில் போட போகிறோமோ அந்த ஸ்கூலுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தீங்கன்னாவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். எங்கேயும் மோஸ்ட்லி நாங்கள் வந்து டொனேஷன் எந்த ஸ்கூலுக்கும் தர்றதில்லை மும்பையில் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நர்சரிக்கு அட்மிஷன் போடுறாங்க. ஸ்கூல் டைமிங் சொல்லிட்டேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இதையும் சொல்லிட்டேன். ஸ்கூல் டைமிங் சொல்லிட்டேன், லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸ்டேட் போர்டு பெஸ்ட்டா, ஐசிஎஸ்சி போர்டு பெஸ்ட்டா, சிபிஎஸ்சி போர்டு பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.